ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பழமையான ஒரு குடைவரை கோயிலில் தான் நான் விசிட் பண்ண வந்திருக்கேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். என்னோடய டீம் எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்களா, இங்கே ஒரு ஸ்டெப்பு போகும், ஒரு பாதை போகும். அங்கேருந்து நான் வந்துட்டு இப்போ மலை மேலேருந்து நான் ஃபுல் வியூவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. லக்கி வாய்ந்தவங்க அவங்கெல்லாம். உண்மையிலேயே செம்ம இயற்கை. ஆனால் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லைங்க. ஒருவேளை அமாவாசை அப்படி தான் வருவாங்க போல். இந்த மலைக்குள்ளே தான் அந்த கோயிலே இருக்குது. நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு கோயில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த கீழே பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு ஒன்று போகும், ஒரு பாதை ஒன்று போகும். அந்த வழியாக போய் உங்களுக்கு அந்த சிவனை நான் காமிக்கிறேன். செம்ம நேச்சருங்க. சுற்றி மலை, சைடில் பாருங்கள், சுற்றி மலையா, சுற்றி மலையாக இருக்கும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த வரலாறு எழுதியிருப்பாங்க, இந்த கோயிலோட அமைச்சவங்களோட வரலாறு. இப்போ மேலே அந்த ஸ்டெப்புக்குள்ளே நம்ம போகணும். மேலே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ண போகலாமா? வாங்க. சிவனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க. ஏன்னா மலையை குடஞ்சி தான் அந்த சிவன் இருப்பார். இந்த குடைவரை சிவன் கோயில்னு இருக்கா, சுற்றி பாருங்கள். ஆனால் இங்கே அவ்வளோவா மக்கள் வருவாங்களா என்னன்னு தெரியலை. நல்லா வியூ பண்ணி பாருங்கள். சிவன் தெரிவார், நல்லா செம்பு வடிவில் இருப்பார். அவரை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். சுற்றி பாருங்கள். பார்த்துட்டிங்களா, இயற்கையும் சிவனும் செம்மையாக இருக்கார். நீங்களும் வரதா இருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மதுரையிலேருந்து அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட். பார்த்து விசிட் பண்ணிக்கோங்க.